Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து மார்னிங்கே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ சார்ட்டை வந்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 90,226 இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து 90,350 கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருந்துச்சு சரிங்களா. ஸோ இதை வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 90,220லேருந்து 250 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். தென் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், வேர்ல்டு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ டெலிகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் சேட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே அந்த சேட்டில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி பார்க்குறோம். நிஃப்டி 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு, இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபாலு. ஸோ நாளைக்கு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சேனல் வந்து பிரேக் ஆகிருக்குது வந்து தெரியுது இல்லையா. ஸோ இந்த சேனல் வந்து பிரேக் ஆகிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண மேலே போயிருக்கு. இதால் இதுக்கு மேலே போக முடியலை. இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வேர்ல்டு மார்க்கெட், குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் அப்லையோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம். அதர்வைஸ் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இப்போது, அதாவது 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு சொல்ல வரேன், அது வந்து டவுன் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தென் இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. தென் ரீடெஸ்ட் பண்ணவும் மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்ச், இந்த லெவல் இருக்கு இல்லையா, அதாவது 18,970லேருந்து 18,940 இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கான அடுத்த சப்போர்ட் அப்படி இருக்கும். ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் இதை வந்து ரீடெஸ்ட் திரும்ப பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கிட்ட வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இல்லை கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சரியா. ஏன் இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அகைன் கீழே வந்தப்போ மார்க்கெட் கீழே இங்கே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போது திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எல்லாருமே பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதாவது லாங் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு ஓகேவா, இந்த லெவல் அடுத்து இந்த லெவல் கூட இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் லெவலாக இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போகும். இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நாளைக்கு இருக்குது சரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு ட்ரேடர், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரேடர் எப்படி மைண்ட் செட்டில் இருக்குன்னா, டெய்லி மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது டெய்லி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் மைண்ட் செட்டை வச்சுக்கணும். என்ன தான் நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு அனலிசிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ இந்த இடத்தையே பாருங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலிசிஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவில், இப்போ யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற மார்க்கெட்டெல்லாம் ஒரு நல்ல ஏதோ ஒரு நியூஸ் வருது, இல்லை குளோபலாக ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வருது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நல்லா ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நைட் அப்படின்னா, ஐடி செக்டர் இன்னும் நல்ல செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கிற செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நம்ம இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பிரேக் ஆகிடும். இப்போ இங்கே இருந்த மார்க்கெட்டு சடனாக இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறப்போ ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்குவாங்க, அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம், மார்க்கெட் கீழே தான் போயிருக்கணும், ஆனால் வந்து இப்படி மேலே போயிடுச்சு, அப்போ வந்து டெக்னிக்கல்ஸ்லாம் ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியான ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் தான். அதனால் நமக்கு ஒரு சப்போர்ட்டு பிரேக் ஆகுதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி
மற்றவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களோட பக்கம் நின்னா தான் உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறேன், எல்லாரும் இப்படி திங்க் பண்ணுற நேரத்தில் நான் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக திங்க் பண்ணால் நான் வந்து செப்பரேட்டடாக தெரியுமா அப்படின்னா அது இந்த ட்ரேடிங்க்கோ இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து செட் ஆகாது. மோஸ்ட்லி எல்லோரும் என்ன திங்க் பண்ணுறாங்களோ மார்க்கெட் மேலே போகணும்னு திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்லாம் கொடுக்குறப்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இனிமேல் மார்க்கெட் வந்து லாங் சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பை பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் குயிக்காக என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னாடியே வெளில வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அனாலிசிஸ்க்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து, ஏன்னா ஸோ ஆஃப்டர் த மார்க்கெட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் பல சேஞ்சஸ் வந்து நடக்கலாம், கேப் அப்போ கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை, உங்களோட என்ட்ரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு சொல்லியாச்சு, இப்போ கேப் டவுனில் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஷார்ட் போகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா மேபி இது வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம். அப்போ நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க, இங்கேருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதாவது லாங் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போகலாம், அப்படி இல்லைனா சடனாக ஒரு சின்ன ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கீழே வரலாம். சரியா? ஸோ அதனால் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு, எது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுதா, இல்லை இந்த சப்போர்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போக ட்ரை பண்ணுதா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ஒரு நல்ல ட்ரேடு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஃப்ரேம் மாற்றி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சேனல் ஃபார்ம் ஆகி இந்த சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு கொஞ்சம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இப்போ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ இப்போ நம்ம ட்ராப் பண்ணது வந்து கரெக்டாக தெரியுது இல்லையா, ஆல்ரெடி மார்க்கெட்டிங் வந்து சப்போர்ட் எடுத்த லெவல் இங்கே வந்து இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே வந்து இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது இந்த லெவல். அதே போல் நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் ஒன்று பார்க்குறோமா, ஒரு சேனல் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா, ஸோ அதை வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் வச்சு பார்க்குறோம். ஸோ அப்பயும் ஓரளவு நமக்கு கரெக்டான பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலு. இதுலேயே நிஃப்டி மாதிரியே ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியுது. இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிருக்கு, இது வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். பேங்க் நிஃப்டியில் இன்னொரு விஷயம் பாருங்கள், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வந்து நான் 15 மினிட்ஸில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். ஸோ தெரியுதா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரியான ஒரு கிரியேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷோல்டரு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்டு, இது வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் இது ரைட் ஷோல்டரு. ஸோ இந்த நெக்லைனை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. இது ஃபர்தராக இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 42,680 இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 730 இல்லைனா இந்த 680 இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அடுத்த சப்போர்ட். அடுத்து 42,450 வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து இது ஆல்ரெடி இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சு, ரொம்ப கேப் டவுனாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிஃப்டியில் சொன்ன மாதிரி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுதா, இல்லை இதே இடத்துல ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கீழே வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். இல்லை ஆல்ரெடி கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லை இதை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். ஸோ உங்களுக்கு யாராவது ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆப்ஷன் செல்லிங் பற்றி தெரியணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட மென்டார்ஷிப் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.